ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பிரெட்டு ஃப்ரெண்டு. ஸோ இதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. எதுக்குடா அந்த சேனல் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் உண்டு. அவங்க ஃபுல்லாக எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடு, நம்ம எல்லோரும் சேர்ந்து வீடியோ போடுவோம், ஆளாளுக்கு ஒரு சேனல் உருவாக்கி கிரியேட் பண்ணி போட்டுட்டு நம்ம சேர்ந்து பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா தனித்தனியாக சும்மா எதுவும் பெருசாக மைல் ஸ்டோன் இல்லாமல் பொதுவாக யூடியூப்னு எல்லோரும் ஏதாவது பெரிய கோல் வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகணும் அப்படிலாம் இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு பிடிச்சது என்ன தோணுதோ அதெல்லாம் போட்டுட்டு மற்றபடி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணுறத போடுவோம். அதை பார்க்குற குரூப் இருந்தால் பார்ப்பாங்க, நமக்கு ஒரு குரூப் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த இதில் தான் மோட்டிவேஷனில் தான் சும்மா ஒரு சேனல் உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ண போகிறோன்னு வீடியோவில் சொல்லிடுவோம். ஸோ எனக்கு என்னெல்லாம் பண்ண பிடிக்கும்னா, சும்மா நீங்கள் பார்ப்பீங்க, இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது சில வீடியோலாம் வரும், எடிட் வீடியோ, ஏதாவது ஒரு கேரக்டர். இப்போ நான் சப்போஸ் ஏதாவது சீரீஸ் பார்த்துட்ருக்கேன், இல்லை ஏதாவது அனிமே பார்த்துட்ருக்கேன்னா, இப்போ ஒன் பீஸ் பார்க்கேன்னா சும்மா ஒரு கேரக்டர்ஸ் ஒரு எடிட், இல்லை ஒரு சீனர்ஸ் ஒரு எடிட், அந்த மாதிரி சின்ன அந்த ஃபங்க் சாங் அந்த மாதிரி ஏதாவது சாங் வச்சு எடிட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எடிட் போட பிடிக்கும் எனக்கு. அப்புறம் மெயினாக எதுக்குன்னா, எனக்கு தனியாக பெருசாக வீடியோ போடலாம் பிடிக்காது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சரி ஓகே நம்ம எல்லாம் சேர்ந்து போடுவோம்னு சொன்னதுனால அவங்க கூட விளையாடுற கேம்ஸோ இல்லைன்னா அவங்க கூட வெளியே போகிறதோ அந்த மாதிரி கண்டென்ட், ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணுற கண்டென்ட், அந்த மாதிரி கண்டென்ட் தான் எனக்கு போடணும்னு ஆசை. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கேன். ப்ளஸ் நான் இன்னும் காலேஜ் தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ காலேஜ் படிச்சுட்ருக்கேனால காலேஜில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்கும், ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், கல்ச்சுரல்ஸ்லாம். நான் கல்ச்சுரல்ஸில் பொதுவாக எங்கள் காலேஜிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது உண்டு. அப்புறம் மற்ற காலேஜுக்கு போகிறது அதெல்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா சும்மா அதெல்லாம் இது பண்ணி போடுறது, அந்த மாதிரி சும்மா காலேஜ் லைஃப்பில் என்னெல்லாம் ஃபன் இருக்கும். நிறைய பேர் இப்போ கொஞ்சம் காலேஜ் படிக்கிற ஆட்கள்லாம், இப்போ காலேஜ் படித்து முடித்த ஆட்களுக்கெல்லாம் காலேஜ் ஃபீல் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி வீடியோஸு, நம்ம இன்னும் ஜாலியாக இருந்திருப்போம்ல காலேஜில், அந்த மாதிரி எதாவது நினைக்கிற மாதிரி எல்லாம் எந்த மாதிரிலாம் சும்மா டெய்லி லைஃப்பில் காலேஜில் அந்த மாதிரி இருக்க ஜாலியாக இருக்கிற வீடியோஸ் அந்த மாதிரி போடலாம். இல்லைன்னா நான் பைக் வச்சுருப்பேன், அதனால் பைக்கில் போகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் போகிறது, இல்லைன்னா எங்கேயாச்சும் டூர் போகிறது, அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடுறது. மற்றபடி அதான் டெய்லி லைஃப்பில் என்னெல்லாம் சந்தோஷமாக இருக்கோ அதெல்லாம் போடுறது. சோகமாக இருந்துச்சுன்னா சோகமாக இருக்கிறது ஒரு வேலை போடலாம் அந்த மாதிரி. ஆனால் மெயினாக எனக்கு தனியாக போடுறது பெருசாக பிடிக்காது. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னதுனால நான் தனியாக போடுறதும் போடுவேன். அது நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது, காலேஜ் லைஃபு அதெல்லாம் இருக்குது என்னால். ஆனால் மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சு போடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் சேனல் உருவாக்கியிருக்கேன். ஸோ இது எதுவும் பெரிய கோலில் அச்சீவ் பண்ணோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு இது சொல்லி அந்த மாதிரி சேனல்லாம் இருக்காது. மேக்ஸிமம் ஜாலியாக இருப்பேன், காலேஜ் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், காலேஜ் லைஃப்பில் என்னெல்லாம் ஃபன் இருந்துச்சு, ஃபன்னாக மிஸ் பண்ணியிருப்பீங்க, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா அதான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு கனவு உண்டுல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக யூடியூபர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு. பெரிய யூடியூபராக இல்லைனாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு சும்மா சேர்ந்துட்டு வீடியோ போட்டு சுற்றுறது, அந்த மாதிரி ட்ரீம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி இதை பார்க்கணுன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சேனல் உருவாக்கியிருக்கோம். ஸோ அவங்க சேனலையே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ அவங்க சேனலுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வீடியோ போடுவாங்க. ஆனால் அவங்க சில பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் மோஸ்ட்லி எல்லாம் மேரேஜ் ஆகாத ஆட்கள் தான். ஸோ இது அவங்க அந்த மாதிரி அவங்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இந்த டைப்பில் தான் வீடியோ போகும். நான் கேம்ஸ் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஃபன் கேம்ஸ் தான் மேக்ஸிமம் விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன, நான் கொஞ்ச நாளாக சும்மா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதும் உண்டு. ஸோ ஃப்ரீ ஃபயருங்கிறது நான் என்னதான் லீக் ரொம்பலாம் ஹையில் இல்லைனாலும், ஹையில் இருந்தாலுமே நாங்கள் ஜாலியாக தான் விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் பார்த்துட்டு சிரிக்கிற மாதிரி, அந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் எங்கள் கேம் பிளே. நல்லா தான் விளையாடுவோம், இருந்தாலும் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் பேசிட்டு விளையாடுறதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக சேர்ந்து சிரிச்சிட்டு விளையாண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் அந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்தாலும் அந்த மாதிரி போடுறதாலும் போடுவேன். ஸோ அதான் என்னெல்லாம் அந்த சேனலில் உங்களுக்கு பார்க்க வரும் அப்படின்றதெல்லாம் இப்போவே சொல்லிட்டேன். ஸோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸ் இந்த மாதிரி பேசிஸில் தான் வரும். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye bye.